என்றும் அசோதரோட பாலன் என்றும் தெரிவருமா எப்படி? தேவைக்கு வைத்தல் செல்வன பிறந்து ஆயர்பாடியில வளர்ந்தேன். எப்படி ஆயர்பாடியில வளர்ந்தேன்? என் அம்மா தேவைக்கும் ரோகிணிக்கும் என் தந்தையாருக்கு திருமணம் முடிச்சு விட்டாரு. ஆமா, என் மாமன் கம்சகன் ஆண் பெண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி அழிக்க வேண்டும் என்று ஆமா கொல்லணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அப்ப நான் 7 குழந்தையாக பிறந்து விட்டது. 7வது குழந்தை 8வது குழந்தையாக நான் கண்ணன் பிறந்தேன். ஆமா, நான் பிறக்கின்ற போது நான் என்ன சொன்ன தெரியுமா? ஓஹோ அதே கம்சகா நான் 8வது குழந்தையாக பிறகின்றேன். நான் தாண்டா உனக்கு யமன் அப்படின்னு கம்சனோட மாமன் நடனம் சொல்லிவிட்டேன். அப்ப என் தந்தையாரிடம் தாயாரிடம் என்ன சொன்னேன்? உங்களை இடத்துல வச்சிருந்தா கம்சகன் என்ன கொண்டு விடுவான். ஆயர்பாடியில பெண் குழந்தையாக இருக்கின்றது. அந்த குழந்தைய கொண்டாந்து அங்க அசோதா தேவகி வீட்டுல வைங்க, என்ன கொண்டு போய் ஆயர்பாடியில் விடுங்க, அங்க நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆயர்பாடியில இருந்து குழந்தைய கொண்டாந்தான். ஆமா, ஆயர்பாடியில மாத்தி குழந்தைய மாத்தி போட்டு விட்டேன். அப்ப பார்த்தான், ஓ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்மளை எப்ப இருந்தாலும் கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆகாயமாக எடுத்து வீசினான். ஆமா, சரி மந்திரவாளை எடுத்து கீழே நீக்கி விட்டான். ஆமா, வெட்டலாம். அவதான் அந்த மல்லாத்தேவியாக மாறிவிட்டாரு. உங்க தங்கச்சி அப்படி இருந்தாலும் சாமி உங்க மைத்தனாகப்பட்ட உங்களை அழைத்திருக்கலாம். அப்படி பார்க்கலாமா? சென்று பார்க்கலாம்.